சார் நாங்கள் வந்து வீடு கட்டணும் சார். என்ன பண்ணணும் என்னன்னு தெரியல. எங்களுக்கு டீட்டெயில் கிடைச்சா பெட்டராக இருக்கும். 2025 பொங்கல்னா வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பிளான் அப்ரூவல் எடுக்காமல் எந்த பில்டிங்கும் கட்டாதீங்க. பிளான் அப்ரூவல் எடுத்திங்கன்னா தான் பேங்க் லோன் எடுக்க முடியும். நேஷ்னலைஸ் பேங்க்கில் நீங்கள் லோன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஐடி எல்லாமே ப்ராப்பராக ஃபைல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 8.5% மினிமம் கிடைக்கும் உங்களுக்கு. பட் இட் கேன் கோ அப் டு 12% ஆக்சுவலி. பட் ஃபைனான்ஸில் நீங்கள் ப்ரைவேட் ஃபைனான்ஸில் போகும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட வரும். டாக்குமெண்ட்டு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. டாக்குமெண்ட் இல்லை, உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னும் போதும் ஃபைனான்ஸில் போனீங்கன்னா ஹெவி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, பில்டிங் பிளான் அப்ரூவல் எடுக்கணும். என்ன பண்ணணும்? எங்கிட்ட நாங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் வாங்கிட்டேன் சார், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்ஜினியர் ஒரு ரிஜிஸ்டர்டு இன்ஜினியரை போய் பாருங்கள். எல்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஈசி 13 வருஷம் உங்களுடைய லேண்டு கிரையப்பத்திரம் ஜெராக்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே எஃப்எம்பி எல்லாம் எடுத்துருவாங்க. ஆன்லைனில் எஃப்எம்பி எடுத்துகிட்டு எஃப்எம்பியில் என்ன டைமென்ஷன்ஸ் இருக்கோ அந்த டைமென்ஷன்ஸ் பிரகாரம் உங்களுடைய லெட்ஸே 30-40 சைட் இருக்குது, 1200 ஸ்கொயர் ஃபீட் சைட் இருக்குது அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் சைட்டில் உங்களுக்கு என்ன லே அவுட்டு தேவை மனைடி சாஸ்திர பிரகாரம் நீங்கள் கேட்பீங்க. சார் எனக்கு வந்து அக்னி மூலையில் எனக்கு கிச்சன் வேணும், வாயு மூலையில் டாய்லெட் வேணும், கன்னி மூலையில் எனக்கு பெட்ரூம் வேணும், அடுத்த பூஜை ரூமு, ஹாலு. ஸோ அதே நேரத்தில் ஒரு சிலர் பார்த்தோம்னா நமக்கு வாஸ்து சாஸ்திரப்படி வாசல் வந்து பார்ப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி இவங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல்னால் அருமையாக இருக்கும். அதே இது சிம்மம், கன்னி, துலாம் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த வாசல் நல்லாயிருக்கும், தெற்கு பார்த்த வாசல் நல்லாயிருக்கும். அதே அடுத்து விருச்சிகம், தனுசு, மகரம் இவங்களுக்குன்னா பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த வாசல் மிக அருமையாக இருக்கும். மீனம், கும்பம் இவங்க 2 ராசி, அப்புறம் மேஷ ராசி 3 பேருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெற்கு பார்த்த வாசல் சுபமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி மனையடி சாஸ்திரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து 10க்கு 16 போட்டால் அருமையாக இருக்கிறாங்க, 20க்கு 25 இந்த மாதிரி போடலாம், 20க்கு 26 போடுவாங்கன்னு நினைப்பாங்க, 20க்கு 27 போடணும்னு நினைக்கிறாங்க, எப்படி சார் இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கிடையாது. ஸோ சூரிய வெளிச்சம் மட்டும்தான் இருந்தது. ஸோ பேஸ்ட் ஆன் த ஈஸ்ட் ஆர் நார்த் தே யூஸ் டு ஒர்க். இந்த விண்ட் டைரக்ஷன் வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கும் போதும் ஸோ உங்களுக்கு த மோர் த வென்டிலேஷன் அண்ட் த மோர் த சன்லைட் யூ வில் பி ஹெல்த்தி அண்ட் யூ வில் பி ஹாவ் அ வெரி குட் லைஃப் அப்படிங்கிறத பேசிக் கான்செப்ட். அதே நேரத்தில் எனர்ஜி நீங்கள் மேற்கு வந்து நிறைய விண்டோஸ் வச்சிங்கன்னா உங்களுடைய ரூம் அதிகமான ஹீட் ஆகும். ஸோ ரூம் அதிகமாக ஹீட் ஆகும்போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏசியை போடுறீங்க, இதை போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபேன் போடுறீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு 0 எனர்ஜி கன்சம்ஷனாக இருக்குது, கன்சம்ஷனாக அதிகமாகும். ஸோ எனர்ஜி கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாஸ்து சாஸ்திரத்தை டெக்னிக்கலாக நீங்கள் ஆஸ்பெக்டில் ஃபாலோ பண்ணணும். இப்போ 10க்கு 16 பார்க்க 10 அடி கணக்கு வச்சுன்னா பாக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 9 அடியில் பெட்ரூம்னா பிளான் பண்ணிங்கன்னா அது வந்து நமக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க மனையடி சாஸ்திர பிரகாரம். நீங்கள் பஞ்சாங்கத்தில் கூட பார்க்கலாம். பஞ்சாங்கத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. மனையடி சாஸ்திரம் சரி, வாஸ்து எந்த நீங்கள் ஒரு வாஸ்து சாஸ்திர நபரை பார்க்கணுன்னாலும் சரி, இல்லை சில விஷயங்கள் நீங்கள் பேசிக்காக கன்சிடர் பண்ணணும்னா இந்த மாதிரி டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், 16 அடி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மிகுந்த செல்வம் உண்டு. அதனால தான் ஹால் வந்து 10க்கு 16 போடுங்க, இதில் 16க்கு 16 போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மேஜர் ரீசன் ஆக்சுவலாக. அதே மாதிரி 20 அடி 16க்கு 20 இல்லை 20க்கு 20 எங்களுக்கு ஹால் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படிமா. 20 அடிக்கு 20 என்ன போட்டிங்கன்னா ராஜபோக வாழ்க்கைமாங்க. 23 அடினா வைக்காதீங்க, வீடுகளில் நஷ்டம் வரும், ஆரோக்கிய தொல்லை வரும் அப்படிம்பாங்க. 14 அடினா 12 அடி எப்படின்னா 12 அடினா வச்சோம்னா பகை யாருடைய சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரினா நம்ம முன்னோர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப் டு 100 ஃபீட் வரையும் மனையடி சாஸ்திரத்தில் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் வேணும்னா கேளுங்க, நான் டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸு ஃபார்வர்ட் பண்ணிவிடுறேன். சரி சார், நம்ம பிளான் அப்ரூவல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்ன சார் ஆச்சு, இடையிலே மாறி போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ மனையடி சாஸ்திர பிரகாரம் உங்களுடைய லே அவுட்டை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. ரைட், லே அவுட் செட் பண்ணியாச்சு சார். நான் அதுக்கப்புறம் அப்ரூவலுக்கு என்ன பண்ணணும்? கார்பரேஷன் ரெஜிஸ்டர்டு இன்ஜினியர் இல்லைனா கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு இன்ஜினியரை போய் பாருங்கள். உங்கள் கிரையப்பத்திரம் செராக்ஸ் இருந்துச்சுனாலே என்ன பண்ணுவாங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஈஸியாக இருக்கும். லே அவுட்டு செட்பேக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி அளவில் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு மனையடி சாஸ்திர பிரகாரம் செக் பண்ணிவிட்டு அவங்க
செட்பேக் எல்லாம் விட்டு லே அவுட்டு போட்டு அதில் ரெயின் வாட்டர் கன்சர்வேஷன்ஸ், ப்ளம்பிங் எங்கே இருக்குது, செப்டிக் டேங்க் எங்கே, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், சோலாருக்கான ரெக்குயர்மெண்ட் எதுவும் காமிக்கணுமா நார்ம்ஸ் படி. ஏன்னா சர்டன் ஏரியாவுக்கு மேலே போனால் சோலார் டெஃபினட்டாக கம்பல்சரியாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்கார்பரேட் பண்ணிட்டு இந்த விஷயங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸி ஒரு 13 வருஷத்துக்கு. இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டா இல்லை அன்அப்ரூவ்டு பிளாட்டா, இதை அவங்க அதை செக் பண்ணுவாங்க. டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே பில்டிங் பிளான் அப்ரூவல் பண்ண போகலாம். இல்லை சப்போஸ் நீங்கள் அன்ஆத்தரைஸ்டு, அதாவது அன்அப்ரூவ்டு பிளாட்டை வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ரெகுலரைசேஷன் பண்ணுவாங்க. ரெகுலரைசேஷன் பண்ணிவிட்டு பில்டிங் பிளான் அப்ரூவல் எடுக்கிற மாதிரி இருக்கும். பில்டிங் பிளான் அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேங்க் லோனுக்கு போகிற மாதிரி இருக்கும். பேங்க் லோன் எடுக்கிறது வந்து ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நேஷ்னலைஸ் பேங்க்கில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்கும். அதே இது ஃபைனான்ஸில் போனீங்கன்னா, ப்ரைவேட் ஃபைனான்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு நகைக்கடன் மாதிரி ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு நகை எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு வீடு 15 லட்சம் 20 லட்சம் இல்லை 50 லட்சத்துக்கு நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 15% 18% வட்டி போட்டாங்கன்னா வீட்டுக்கு அது பெரிய இம்பேக்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே நேஷ்னலைஸ் பேங்க்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். எல்ஐசி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நேஷ்னலைஸ் பேங்க்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8.5 to 12% இருக்கும். உங்களுடைய ஐடி ஃபைலிங்கு, உங்களுடைய சேலரி இதை பேஸ் பண்ணி, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ட்ரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி எதனா விஷயத்தை அவங்கள ஜிஎஸ்டி என்ன மாதிரி கன்சிடரேஷன்ஸ் வச்சு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மியாகும். ரைட் சார், நாங்கள் வந்து பில்டிங் பிளான் அப்ரூவலும் எடுத்துட்டோம், பேங்க் லோன் ப்ராசஸும் போயிட்டோம். பட்டு பேங்க் லோன் போகும்போதுமே உங்களுக்கு கான்ட்ராக்டர் டிசைட் பண்ணியிருப்பீங்க. வீடு கட்டுறோம், பட் எங்களுக்கு என்னவும் ஐடியா இல்லை, எப்படி கட்டுறது, இதனால் டிஸ்கஷன் பண்ணுறோம். சரி நாங்கள் ஓட போகிறோம், கொடுத்துட்றோம், டீட்டெயில் பண்ணால் அவங்க பண்ணிடுவாங்களா அப்படின்னா இருக்கக்கூடாது. நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஒரு வீடு கட்டணும்னு நான் கேட்பேன். ஸோ வீடு கட்டுறோம், என்னென்ன மாதிரி டீட்டெயில் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு பில்டரை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்டில் பார்க்குறீங்க. எல்லோரும் நினைப்பீங்க பட்ஜெட்டை போய் சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. உங்களுடைய பட்ஜெட்டு வந்து என்ன அப்படின்னு ஒருத்தட்ட சொல்லும்போது தான் அவங்க வந்து, ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேஞ்சில், இன்றைக்கி ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் 2200 ஸ்கொயர் ருபீஸ்லேருந்து 3500 4500 5000 ருபீஸ் வரையும் கூட ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணலாம். ஸ்டார்ட் அப்பே பார்த்தீங்கன்னா மினிமம் 2200. அது கீழே பண்ணோன்னா ஒரு கமர்ஷியல் பில்டிங் பண்ணலாம், இல்லை ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி பண்ணலாம். ஒரு வீடு நமக்கு ஃபுல் செட்டப் ப்ராப்பராக நம்ம கொண்டு போய் பண்ணோன்னா 2200 டெஃபினட்டாக ஒரு குவாலிட்டியான ஜாப் கொடுக்க முடியுமானா என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான். இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன். குவாலிட்டியான ஜாப் கொடுக்க முடியாது, பட் தெர் ஆர் பீப்புள் டூயிங் இட். பட் அது ஸ்பெக்குக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும், அவங்க பண்ணுறது ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகும்போது தான் உங்களால் கரெக்டாக டிசைட் பண்ண முடியும். சரி சார், எப்படி ஸ்பெசிஃபிகேஷன் டிசைட் பண்ணுறது அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடு கிரவுண்ட் போர்ட்டிக்கோ வேணும். எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் போர்ட்டிக்கோ, பெட்ரூம், ஹாலு, கிச்சன், எத்தனை பாத்ரூம் வேணும். ஓகே, உங்களுக்கு பிராண்டடாக மெட்டீரியல் வேணுமா, இல்லை எனக்கு ஓகே சார் என்ன ப்ரைஸ்க்கு நான் பிராண்டடாக ஒரு ஐஎஸ்ஐ தரச்சான்று பெற்ற மெட்டீரியல் ஓகே அப்படியா பார்க்கணும். உங்களுடைய மேஜராக ஸ்ட்ரக்சரை கன்செப்ட், என்றைக்குமே பில்டிங் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு ஸ்ட்ராங்கு. ஃபஸ்ட்டு அதை சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். பில்டிங்கு ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர் இல்லைனா பேஸ்மெண்ட்டு, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு இருந்தால் வேலைக்காகாது. ஸோ பேஸ்மெண்ட்டு இங்கே முக்கியம். என்ன மாதிரி டைப் ஆஃப் சாயில் இருக்குது, உங்களுடைய மண் எப்படி இருக்குது, அந்த ஏரியாவில் களிமண்ணாக இருக்குது அப்படின்னா பார்க்கணும். களிமண்ணா இல்லை செம்மண்ணா இல்லை லேட்ரைட் சாயிலா. ஸோ இந்த மாதிரி மண் என்ன மாதிரி டைப்புன்னு பார்க்கணும். பார்க்குறீங்க, பாறை எத்தனை அடியில் வருது, 4 feet 3 feet 5 feet 7 feet 8 feet, சம்டைம்ஸ் 7-8 feetலேயே கூட பாறை வரல அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இது பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். ஒரு G+2க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஏரியா டெஃபினட்டாக நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணி பண்ணுறது நல்லது. சாயில் டெஸ்ட் பண்ணாமல் பண்ணுறது நாட் ரெக்கமெண்டட். G+2க்கு மேலே பண்ணால் G+2 வரையும் பை எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணுவாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி ஃபிகர் அவுட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஃபவுண்டேஷன்ஸ்ன்னு போகும்போது அந்த காலத்தில் வானக்கால் எடுத்து பண்ணுவாங்க. சோரெல்லாம் போட்டு வானக்கால் எடுத்து போவாங்க. அதை நம்ம மேசன்ட்ரி வால் இல்லை லோட் பியரிங் வால்னு சொல்லுவோம். இன்னொரு ட்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஆர்சிசி பில்டிங் சொல்லுவோம். ஆர்சிசி பில்டிங்னா என்ன, ப்ராப்பராக ஃபுட்டிங் போட்டு காலம் வெர்டிக்கல் மெம்பர் எடுத்து அதுக்கப்புறம் எர்த் பீம் மேலே கிரேட் ஸ்லாப், அதான் நம்ம தரைத்தளம்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் காலம் எடுப்போம், அப்புறம் பீம் ஸ்லாபு, அதுக்கப்புறம் நம்ம செங்கலோ இல்லை ஹாலோ பிளாக்கோ இல்லை சாலிட் பிளாக்கோ இல்லை
பிரிக், ஃப்ளை ஆஷ் பிரிக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிக் ஒர்க் பண்ணி பண்ணுவோம். அப்படி பண்ணுறோமா என்னன்னு பார்க்கணும். ரைட். ஆர்சிசி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொன்னீங்க, எந்த மாதிரி கம்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2-3 இடங்களில் ஸ்ட்ரக்சர் ஃபெயில் ஆயிடுச்சு பெங்களூர்லேயே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனி பேர் எதுவுமே புரியல. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பி வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கணும். நாட் ஓன்லி தட், கம்பி உங்களுடைய கம்பி தரமான குவாலிட்டியாக நீங்கள் சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, எந்த மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் கரெக்டாக போடுறீங்களா, ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனர் வச்சு டிசைன் பண்ணணும். முன்னாடியே ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க இன்ஜினியர்ஸ். ஏன்னா ஒரு பில்டிங் கிராக் வருதுன்னா என்னென்னு அவங்க ரீசன் சொல்ல முடியும். வேற மற்றவங்க எப்படி சொல்லுவாங்களான்னா தெரியாது. அங்கே நடந்தது சார், இங்கே அங்கேனா பண்ணோம் நல்லா தான், இங்கே வந்திருக்கு என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்க. பட் என்ஜினியர்ஸ் தே வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், வந்திருக்கு அப்படின்னா. ஸோ அதை நீங்கள் பார்க்க முடியும், கேட்க முடியும், கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, ஆர்சிசி பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரி கம்பி, என்ன பிராண்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம்? ஏஆர்எஸ்ஸா, இல்லை ஜேஎஸ்டபிள்யூ, இல்லை டாட்டாவா, ஐஸ்வர்யம்மா, வைசாகா? ஸோ இதில் என்ன சார் கம்பி ஒரு டாட்டா 81,000 இருக்குது, ஜேஎஸ்டபிள்யூ 75,000-74,000 இருக்குது. இது என்ன சார் அப்படி நம்ம ஒரு ஏன் கம்பி வந்து 45,000-லேருந்து 81,000 இருக்குது. 45,000 எப்படி சார், 81,000 எப்படி சார் அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ப்ரைமரி ஸ்டீல், செகண்டரி ஸ்டீல். செகண்டரி ஸ்டீல்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்கிராப் எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ரஸ்டிங் சான்சஸ் இருக்குது. வென் இம்ப்யூரிட்டிஸ்ன்னு இருக்கும்போது அதை எல்லாத்தையும் பிரித்து எடுக்க முடியாது. ஒரு எவ்வளவு தான் இருந்தாலும் ப்ரைமரி ஸ்டீல் மாதிரி இருக்காது. ஸோ அதனால தான் ப்ரைமரி ஸ்டீலுடைய காஸ்ட்டு எப்போயுமே ஆல்மோஸ்ட் 75,000 அபவ் இருக்கும். வைசாக், செயில், ஜேஎஸ்டபிள்யூ, டாட்டா இவங்கன்னா ப்ரைமரி ஸ்டீலுங்கிற கேட்டகரியில் வருவாங்க. செகண்டரி ஸ்டீல்னு வரும்போது பார்த்தா உங்களுக்கு ஐஸ்வர்யம், ஸோ இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புள் எல்லாருமே வருவாங்க செகண்டரி ஸ்டீலில். அதுக்காக செகண்டரி ஸ்டீலில் ப்ரிஃபர் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ப்ரிஃபர் பண்ணலாம். பட் நீங்கள் பார்த்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். சில கம்பினா வளைக்கும்போதுமே தெரிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். அதை நீங்கள் கம்பி நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை கான்ட்ராக்டர் வாங்கினாலும் இந்த மாதிரிலாம் கவனிக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த கம்பியை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, அந்த கம்பியை யூஸ் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் தெர் ஆர் வில் பி டெஃபெக்ட், வி கேனாட் ஃபிகர் இட் அவுட் இன் சைட். ஸோ அதை விஷயம்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா நம்ம மேனுவலாக நம்ம கண்ணால் பார்த்து அந்த கம்பி சூப்பராக இருக்குன்னு நினச்சி வாங்க முடியாது. குறிப்பாக 8 mm நீங்கள் காலத்துக்கு ஸ்டிரப்ஸு ரெடி பண்ணுறதுக்கான கம்பி நீங்கள் கவனமாக பார்க்கணும். ரெண்டாவது சிமெண்ட்டு, செட்டிநாடு, அல்ட்ராடெக்கு, ஏசிசி, டால்மியா, சங்கர், ராம்கோ நீங்கள் இருக்குது. ஓபிசி இருக்குது, பிபிசி இருக்குது. பிபிசி நம்ம யூஸ்வலாக பிரிக் ஒர்க் பிளாஸ்டருக்கு யூஸ் பண்ணுறோம். பிபிசினா போர்ட்லண்ட் பொசலோனோ சிமெண்ட் வாங்க. பொசலோனா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஃப்ளை ஆஷ் ஆடட் சிமெண்ட். ஃப்ளை ஆஷ் சாம்பல் இருக்கும்போது உங்களுக்கு ஹைட்ரேஷன் ப்ராசஸ் குயிக்காக இருக்குது. ஹைட்ரேஷன் ப்ராசஸ் தான் செட்டிங் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிராக்ஸ் டெவலப் ஆகுது. அதனால தான் பிளாஸ்டர் இருக்குன்னா இந்த பிபிசி சிமெண்ட் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓபிசி வந்து இட்ஸ் கொஞ்சம் செட்டிங் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் இட் ஃபார் கான்க்ரீட். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா M25 கிரேட் ஆஃப் கான்க்ரீட் வந்து ஐஎஸ் கோடல் பொசிஷன் சரி மினிமம் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் தெர் ஆர் பீப்புள் ஸ்டில் வி ஆர் ஃபாலோயிங் M15. இன்னும் M15 கிரேட்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதனால் நீங்கள் பார்த்துக்கணும், M15 போடுறாங்களா, M25 போடுறாங்களா அப்படின்னு. உங்களுடைய காங்கிரீட் வந்து ஸ்ட்ரென்த்து கூட உங்களுடைய லைஃப் பெட்டராக இருக்கும் ஸ்ட்ரக்சருக்கு. குறிப்பாக கடற்கரை ஓரம் இருக்குது அப்படின்னா பில்டிங்கு M30, M40 கிரேடு போனாங்கன்னா அங்கேனா பெட்டராக இருக்கும். சிமெண்ட்டு நீங்கள் எந்த சிமெண்ட்டும் யூஸ் பண்ணலாம், பட் ப்ரிஃபர் பிராண்டட் சிமெண்ட். பார்க்கிங் ப்ரிஃபர் பண்ணுறேன், எல்லாம் ப்ரிஃபர் பண்ணிட்டோம். நம்ம இடத்துல போர்வெல்லையும் வாட்டர் இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது, உப்பு தண்ணி இருக்குது. பக்கத்தில் அதே இடத்துல எங்களுக்கு கார்பரேஷன் வாட்டர் வேணும், எங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் சம்ப் வேணும். ஓகே, சம்ப் எவ்வளோ லிட்டர் வேணும் அப்படின்னு எல்லாம் ப்ரிஃபர் பண்ணணும். ஒரு மினிமம் ஒரு 5,000 லிட்டர் கெப்பாசிட்டியாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், பெட்டராக இருக்கும். செப்டிக் டேங்கு அதே மாதிரி 5,000 லிட்டர் ப்ரிஃபர் பண்ணுங்கள் எப்போயுமே மினிமம் பண்ணிவிட்டு. இப்போ அந்த இடத்துல ட்ரைனேஜ் லைன் இருந்துச்சுன்னா சோக் பீட்டு தேவையில்லை, ட்ரைனேஜ் லைன் இல்லைன்னா சோக் பீட்டு தேவை. சோக் பீட்டுங்கிறது உறிஞ்சுக்குழின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து உங்களுக்கு வரும்போது உறிஞ்சுக்குழி வழியாக அப்புறம் ஒரு ஷவர் வாட்டரோ இல்லை செப்டிக் டேங்க்லேருந்து அடிஷனலாக உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டர் வந்து சோக் பீட்டு வழியாக போகும்போது பூமிக்கு அடியில் போயிடும். இல்லை ட்ரைனேஜ் லைன் வந்து ட்ரைனேஜ் லைன் வழியாக போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ளோரிங் என்ன மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ண போகிறாங்கங்கிறதையும் கவனிக்கணும். நீங்கள் டைல்ஸ் போகிறீங்களா, கிரானைட் போகிறீங்களா, மாறும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரேட்டு மாறும். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் பில்டர்கிட்ட போய்ட்டு ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே நல்ல பில்டர் வந்து ரொம்ப சிரமப்படுவார் சொல்கிறதுக்கு. ஸ்கொயர் ஃபீட்டில் டேரெக்டாக சொன்னீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட கேட்டால் நான் டெஃபினட்டாக உங்களுடைய என்னென்ன டீட்டெயில் பார்க்குறீங்கன்னு கேட்டுட்டு தான் சொல்லுவேன்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஸ்கொயர் ஃபீட்டில் ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னென்ன மாதிரி மெட்டீரியல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் டாப் வந்து குவாட்ஸ் போகிறீங்களா, இல்லை கிரானைட் போகிறீங்களா, இல்லை மார்பிள் போகிறீங்களா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம்.
லெட்ஸே ஒரு டாய்லெட்டுக்குன்னா வேணால் வெட்டிஃபைட் டைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுல கேட்டுக்கோங்க. அது எலக்ட்ரிக்கல் ஃபினோலெக்ஸா இல்லை ஆங்கர் வேணுமா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். இல்லை கிராண்ட் சுவிட்சஸ், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்னால் டிஸ்கஸ் பண்ணணும். தலைவாசல் கதவுக்கு வந்து எங்களுக்கு வேங்க வேணும் இல்லை தேக்கு வேணும், எங்களுக்கு ஜன்னலுக்கு கொங்கு இல்லைன்னா தேக்கு போடுங்க இல்லை பிள்ளை மருது போடுங்க அப்படிங்கிறது டிஸ்கஷன்ஸ். ஸோ மரம் எல்லாமே நீங்கள் கன்ஃபார்மாக டிஸ்கஸ் பண்ணணும். இல்லை யூபிவிசி விண்டோஸ் வேணும் அப்படின்னா எல்லாம் இந்த மாதிரி டீட்டெயில் கேட்கும்போது தான் உங்கள் ஒரு என்ஜினியரோ இல்லை ஒரு கொத்தனாரோ உங்களுக்கு சரியான விஷயத்தில் கொடுக்க முடியும். இல்லை ஆன் த கோலை நீங்கள் இதை சரியாக டிஸ்கஸ் பண்ணாமல் அவங்க ஒரு ஜென்ரலாக ஒரு வச்சுருக்க ஃபிக்ஸட் பேக்கேஜ் மாதிரி போட்டு கொடுத்துட்டு லாஸ்ட் மினிட்ல நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பில்டர் வந்து எங்களை ஏமாத்துறாரு, இல்லை கொத்தனார் எங்களை ஏமாற்றிட்டாரு, அவங்க 20 லட்சம் சொன்னாங்க 28 லட்சத்துக்கு நிப்பாட்டியிருக்காங்கங்கிறது இந்த டீட்டெயிலில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் போகும்போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் நாங்கள் டைல்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம், நீங்கள் மார்பிள் சொல்கிறீங்க, மார்பிள் நம்ம ஸ்கோப்பில் இல்லாமல். ஸோ ஏன்னா மார்பிள் ரேட்டு டிஃப்ரெண்ட்டு, மார்பிள் பதிக்கிற ரேட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த காஸ்ட் ஆஃப் த பில்டிங் வில் கோ அப். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணும்போதும் ஒரு ப்ராஜெக்டோடைய அமௌண்ட்டு என்றைக்குமே மாறுபடாது, ஃபிக்ஸடாக இருக்கும். ஒரு நல்ல பில்டர் கொட்டேஷன் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாருன்னா அந்த எனக்கு மாறாது, பக்காவாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து நமக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டயர் கேஸ் பார்த்தீங்கன்னா வீடுகளில் நிறைய பேர் ஏன்னா என்கிட்ட கேட்டுருவாங்க, ஸ்பைரல் ஸ்டயர் கேஸ் போடலாமா. ஸ்பைரல் ஸ்டயர் கேஸ் போட்டிங்கன்னா ஒரு திங்ஸ் எல்லாம் நீங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படியே சுற்றி ஒருத்தர் நடந்து போய்க்கலாம், ஏதோ வாட்டர் டேங்க் மாதிரி இருக்குன்னா போய்க்கலாம். வீடுகள்லாம் ஸ்பைரல் ஸ்டயர் கேஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட் அன்லஸ் அண்டில் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஸ்பேஸ் யூ கேன் ப்ரிஃபர் ஸ்பைரல் ஸ்டயர் கேஸ் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் ஒரு மேலேயே தங்குறீங்க, ஒரு பெட்டே எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு மேட்ரஸ் எடுத்துகிட்டு போனால் கூட இங்கேயிலேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு கட்டிலே மேலே ஷிஃப்ட் பண்ணோன்னா ஏதாவது பால்கனி மேலே தான் தூக்கிட்டு போனால் ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வழியாக ஷிஃப்ட் பண்ணுறது கட்டிலெல்லாம் ரொம்ப சிரமம். ஒரு ரெடிமேடாக வர கட்டிலன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சோஃபாவே வாங்குறீங்க, எப்படி எடுத்து போய் ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் திரும்ப கூட முடியாது, திருப்பி தூக்கிட்டு போக மட்டும் முடியாது, ஹைலி நாட் பாசிபிள். ஸோ அதனால் ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஒரு பில்டர் உங்களுக்கு தரமான விஷயங்களை கொடுக்க முடியும்.